தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முன்னூறு சதுர மீட்டருக்குள் கட்டட பரப்பளவு கொண்ட 14 மீட்டர் உயரத்திற்குள் உள்ள அனைத்து வணிக கட்டடங்களுக்கும் கட்டட முடிவு சான்றிதழ் பெறுவதிலிருந்து விலக்களித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கட்டிடங்கள் கட்டும் பொறுப்பாவது அதற்கான கட்டிட முடிவு சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். அதன் அடிப்படையில் தான் அதற்கான அப்ரூவல் வழங்கப்படும். 300 சதுர மீட்டருக்குள் கட்டிட பரப்பளவு கொண்ட 14 மீட்டர் உயரம் என்ற அனைத்து வகை வணிக கட்டிடங்களுக்குமான அந்த கட்டிட முடிவு சான்றிதழ் பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு குறிப்பாக மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர் முத்துசாமி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதன் மூலமாக அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. எப்போது அது நடைமுறைக்கு வரும் என்று அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறு வணிகர்கள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் மின் இணைப்புகளை எளிதாக பெறுவதற்கு இது ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் தான் 300 சதுர மீட்டருக்குள் கட்டிட பரப்பளவு கொண்ட 14 மீட்டர் உயரம் என்ற அடிப்படையில் வணிக கட்டிடங்கள் கட்டப்படும் போது அதற்கான கட்டிட முடிவு சான்றிதழ் பெறுவதிலிருந்து விலக்களித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சிறிய கட்டிடங்கள் கட்டப்படுவதற்குண்டான வாய்ப்புகளாக இது உருவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.